ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நஃபீம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரன்வே வாக் பண்ண போகிறோம். ஸோ பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் தான் இன்றைக்கி நடக்குது. ஸோ 1 வீக் முன்னாடி தான் நஃபீமை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் எஸ்டர்டே வந்து ரிஹர்சல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஷன். என்னோட ட்ரீம் கம் மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவார்டு வாங்கினா நான் அச்சீவ் பண்ணாதான். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நஃபீமை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமில் இருக்கேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நஃபீமோட டேடியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வாக் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து வாக் பண்ண மாட்டான் அப்படின்னு நான்லாம் நினச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ரொம்ப டூ லேட். ஆனால் நஃபீம் பாய் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்தான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அண்டு சேரப் பண்ணி கிளாப்லாம் பண்ணாங்க. நிஜமாக சொல்கிறேன், எனக்கும் நஃபீம் அடிக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா நஃபீமை நான் இப்படி பார்க்கணுன்னு சொல்லி பெரிய லெவலில் ட்ரீம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அண்டு சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று ரிஹர்சல் அழுதுகிட்டே இருந்தான். அங்கே இருந்த மாடல் மம்மி எல்லாருமே பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து அவன் சூப்பராக நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவனோட வாக் முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தான். அவ்வளோ நேரம் நிற்பான் நான் நினச்சே பார்க்கல. அண்ட் ரொம்ப நேரமாக அழுது, நீ நடக்கலைன்னா அம்மா அழுதுற வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நடந்தான்னு எனக்கு தெரியும். அண்டு நான் என்னோடய சிரிப்பை அவன் பார்த்துட்டே இருந்தான். அவன் வாக் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவனுக்கு அவார்டும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹாப்பி டேவாக போச்சு இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.